காலம் உண்மையிலேயே எவ்வளவு விசித்திரமானதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? எந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கோட்டாபய ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கு பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறாரு. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே நான் கைது செய்யப்படலாம், எனக்கு விசாரணைகள் எதிர்நோக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதுவும் ஷானிட விசாரணை எதிர்நோக்கிறதுக்கு பயமா இருக்கு, நான் கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு கேட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறாரு. சொந்த நாட்டுக்குள்ள இருந்த சொந்த நாட்டு மக்களையே அகதிகளா அலையவிட்ட ஒரு நபர் சொந்த நாட்டில் கூட அகதியா ஒரு இடத்துல தலைமறைவா தங்கி இருக்கிறதுக்கு இடம் கிடையாம தெருவா ஓட விடப்பட்ட ஒரு சம்பவத்தை எங்களுக்கு வரலாறு நேரடியாக நாங்கள் கண்ணால கண்டிருந்தோம். இன்னைக்கு அதே பயங்கரவாத தடை சட்டம் என்றது கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட இருக்கு என்ற செய்தியை கேள்விப்பட்ட நேரத்தில் நான் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி அவரே நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிற சம்பவத்தை பார்க்குற நேரத்தில் இதில் சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் ஓரமாக வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கலாம், சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் வேடிக்கை பார்க்குற ஒரு மனநிலைமைக்கே போக முடியும். இதில் சந்தோஷப்படுறதுக்கோ இல்லாட்டி கவலைப்படுறதுக்கோ எங்களுக்கு எதுவும் கிடையாது. வேடிக்கை பார்க்குற நபர்களாக நாங்கள் இருக்கிற ஒரு காலகட்டமாக தான் இதை பார்க்க வேண்டி இருக்கு. இன்றைக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோட்டாபய ராஜபக்ச மனுவை பதிவு செய்திருக்கிறார்ன்ற செய்தியை நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கான 6 காரணங்கள் அவருடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 6 காரணங்களை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு வேற விதமான விசாரணைகள் நடத்தப்படலாம். சிஐடி விசாரணை எப்படி நடக்கும் என்றது அவருக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஷானி அபேசேகர் இருக்கிறார், எப்படியான விசாரணைகள் நடக்கும் என்றது அவருக்கு ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்க முடியும். அப்ப இந்த விசாரணைகளுக்கு பயப்பட்டு தான் கைது செய்யப்படக்கூடாதுன்றதுக்காக கோட்டாபய ராஜபக்ச இந்த மாதிரியான ஒரு மனுவை பதிவு செய்திருக்க முடியும். இது முதலாவது காரணம். 2வது, இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சூட்சுமமான விஷயமும் இருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மனு பதிவு செய்யப்பட்டு அது பரிசீலிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூப்பிடப்படும். இல்லாட்டி அரச தரப்பு சட்டத்தரணி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே விசாரணைகள் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, இவரை நீங்க கைது செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா, என்ன மாதிரியான குற்றச்சாட்டுன்னு சொல்லி நீதிமன்றம் கூப்பிட்டு கேள்வி கேட்கும். சிஐடிட்டையும் சட்டம் அதிபர் திணைக்களத்திட்டையும் கேள்வி கேட்கப்படும். அப்ப அந்த விசாரணையில சரியான காரணங்களை சொல்ல வேண்டியிருக்கும். இதுவரைக்குமான விசாரணைகள்ல கோட்டாபய ராஜபக்சவினுடைய பெயர் எங்கேயாவது தெரிய வந்திருக்கா, ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, இல்லாட்டி நியாயமான சந்தேகங்கள் இருக்கா என்ற மாதிரியான சில ஆதாரங்களை சொல்ல வேண்டி இருக்கு. அந்த மாதிரி சொல்லப்படாத பட்சத்தில் நீதிமன்றம் கோட்டாபய ராஜபக்சவுக்கு சார்பான ஒரு தீர்மானத்துக்கு சில நேரங்களில் வர முடியும். அப்ப வெளியில இருந்து பார்க்கிற நபர்களை பொறுத்த வரைக்கும் கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்க்கிறதும் இதுதான். சிஐடி இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களம் தனக்கு எதிரான எந்த விதமான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலன்னு சொல்லி சில நேரங்களில் காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்க முடியும். அப்படி நீதிமன்றத்தில் எதுவுமே சமர்ப்பிக்கப்படாட்டி வெளியில அரசியல்வாதிகள் என்ன சொல்ல போறாங்கன்னு சொன்னா, நீதிமன்றத்திலேயே சட்டமாதிபர் திணைக்களமோ இல்லாட்டி சிஐடியோ எதையும் சொல்லாம இருந்தது. அப்ப வெளியில சொல்லப்பட்டதெல்லாம் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் தானே, அவர் நிரபராதி என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வெளி உலகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாகவும் நாங்கள் சில நேரங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு காரணம் கூட இதுதான். அவருடைய எதிர்பார்ப்பு சில நேரங்களில் இதுவாகவும் இருக்கலாம். இப்போ கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிற 6 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அவருக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் வெளிநாடு போறதுக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை அவர் ஊடகங்கள்ல தான் கேள்விப்பட்டார். இது முதலாவது காரணமா அவர் குறிப்பிட்டார். இந்த மாதிரி எனக்கு ஒரு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு என்றது நான் ஊடக செய்திகள் மூலமா தான் கேள்விப்பட்டிருந்தேன். விசாரணைகள்ல சில தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் எதிர்வரும் நாட்கள்ல கைது செய்யப்படலாம் என்ற நம்பத்தகுந்த தகவல்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி முதலாவது காரணத்தை கோட்டாபய ராஜபக்ச சொல்றாரு. 2வது, தன்னிட இதுவரைக்கும் எந்த ஒரு விசாரணை தரப்பும் வாக்குமூலம் பதிவு செய்யலையாம். இந்த விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாராம். இதுவரைக்குமான காலகட்டத்தில் எந்த ஒரு தரப்புமே என்னிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யவும் இல்லை. எதிர்காலத்தில் வாக்குமூலம் கேட்டா நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்கு வாக்குமூலம் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் என்ன கைது செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையும் அவசியமும் இப்போதைக்கு ஏற்படலை என்று சொல்லி 2வது காரணத்தை குறிப்பிடுறாரு. 3வது, இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப சிஐடி கோட்டாபய ராஜபக்ச விசாரணைக்கு தேவையான நபர் என்ற மாதிரி ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது. ஆனால் இந்த விசாரணைகளினுடைய அடிப்படையான தளம் எதுன்னு சொன்னா, சேனல் 4 டாக்குமெண்ட்ரி ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியம் இல்லாட்டி அவருடைய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், அவர் சுமத்தின குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. ஆசாத் மௌலானான்னு சொல்லப்படுற ஒரு நபரை நான் நேரடியாக கண்டதும் கிடையாது, அவர் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அந்த நபருக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது என்று சொல்லி அந்த விஷயத்தையும் கோட்டாபய ராஜபக்ச 3வது காரணமா குறிப்பிட்டிருக்கிறார். 4வது என்னன்னு சொன்னா, ஷானி அபேசேகரை தன்னை கொடுமைப்படுத்துவார்
சித்திரவதை செய்வார் என்ற மாதிரியான ஒரு பயம் தனக்கு இருக்கான். பயம் என்ற வார்த்தை வந்து குறிப்பிடப்படல, அதை மறைமுகமாக சொல்றதும் அதுதான். இப்போ அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அரசியல் பழிவாங்கல் சம்பந்தமான ஒரு ஆணைக்குழுவை கோட்டாபய ராஜபக்ச நியமிச்சிருந்தார். அந்த ஆணைக்குழுவில் ஷானி அபேசேகர் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இவர் வந்து அரசியல் பழிவாங்கல் செய்திருக்கிற நபர், இவர் வந்து விசாரிக்கப்படணும், இல்லாட்டி அவருக்கு எதிரான சில பரிந்துரைகள் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு நபர் விசாரணையை முன்னெடுக்கிற பட்சத்தில் வந்து தான் பழிவாங்கப்படலாம், ஷானியினுடைய விசாரணைக்கு எனக்கு பயமா இருக்கு, தயவு செய்து அவர்கிட்ட மட்டும் அனுப்பி வைக்க என்ற மாதிரி மறைமுகமான ஒரு விஷயத்தையும் கோட்டாபய ராஜபக்ச வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதை தவிர FBI, அமெரிக்காவினுடைய FBI வந்து ஒரு விசாரணை நடத்தி இருந்தது. அது வந்து ஒரு முழுமையான விசாரணைன்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டார். அந்த முழுமையான விசாரணைகள் முடிவடைஞ்சிருக்கிற பின்புலத்தில் தன்னுடைய பேரும் வெளிவராத பட்சத்தில் வந்து இப்ப புதுசா இதை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லியும் அமெரிக்காவோட FBI விசாரணை அறிக்கையை விட நீங்க என்னத்தை விசாரிக்க போறீங்க என்ற மாதிரியும் கோட்டாபய ராஜபக்ச வந்து கேள்வி எழுப்புறாரு. FBI அமெரிக்காவினுடைய விசாரணை பிரிவு, அதே அமெரிக்கா தான் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் இருந்த காலகட்டத்தில் சில கொடுமைகள் சித்திரவதைகள் நடந்திருக்குன்னு சொல்லி ஏராளமான நபர்களுக்கு எதிராக பயண தடை விதிச்சிருக்கு. பிளாக் லிஸ்ட்ல வந்து அவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஷவேந்திர சில்வா, வசந்த கருணாகுட, ஜெகத் யாசூரிய மாதிரியான நபர்களுக்கு அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருக்கு. அமெரிக்கா நடத்தின விசாரணையில சித்திரவதைகள் நடந்தது சொல்லி ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. FBI விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியுமா இருந்த கோட்டாபய ராஜபக்சவால அந்த விசாரணைகளையும் கோட்டாபய ராஜபக்ச ஏற்றுக்கொள்றாரா, நம்புறாரா என்ற ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால இருக்கு. அடுத்த எந்த ஒரு ஆணைக்குழுவினுடைய விசாரணையிலையும் தன்னுடைய பேர் குறிப்பிடப்படலை. இதுக்கு முதல் நடந்த ஆணைக்குழு விசாரணை அறிக்கைகளை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் சொல்லியும் கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டார். குறிப்பா மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படணுமா, பாராளுமன்றத்தில் ஒரு தெரிவுக்குழு விசாரணை நடந்தது, அந்த அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணுமா என்று சொன்ன இந்த அறிக்கைகளில் வந்து தன்னுடைய பேர் கிடையாது என்ற விஷயத்தை வந்து அவர் முன்னிலைப்படுத்துறாரு. சேனல் 4 டாக்குமெண்ட்ரி வெளிவந்ததுக்கு பிறகு, ஆசாத் மௌலானாவினுடைய கருத்து வெளிவந்ததுக்கு பிறகு அதை பற்றி விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லியும் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்ததாம். அந்த ஆணைக்குழுவினுடைய விசாரணை அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும் சொல்லியும் கோட்டாபய ராஜபக்ச வந்து தன்னுடைய மனுவில் வந்து ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கார். இந்த மாதிரியான 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அதில் சொல்லப்பட்டிருந்தது. இதை பற்றின விசாரணைகள் இந்த மனு வந்து பரிசீலிக்கப்படுமா, என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வந்து சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய, இதை தவிர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர், இதை தவிர மாதவ குணராத்ன சொல்லப்படுற CID பொறுப்பதிகாரி, இவங்க எல்லாருமே பிரதிவாதிகளாக பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, இந்த மனு விசாரிக்கப்படுமா, பரிசீலிக்கப்படுமா, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் காலம் வந்து கொஞ்சம் விசித்திரமானது என்றதை இந்த சம்பவம், இந்த மனு வந்து எங்களுக்கு உணர்த்தி இருக்கு. இதனிடம் சலைவினுடைய சம்பவம் சம்பந்தமான விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் CID விசாரணைகள் இப்ப கிட்டத்தட்ட முடங்கி இருக்கு. என்ன சொன்னா நேஷனல் ஹாஸ்பிட்டல் அவர் இருக்கிறார். இப்ப சலே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நடந்ததா சொல்லப்படுற சித்திரவதைகள் சம்பந்தமா மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்ச்சியான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு. இப்ப சலை சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு பதிலாக சலைக்கு நடந்ததா சொல்லப்படுற சம்பவம் சம்பந்தமா இன்னும் ஒரு விசாரணையை வந்து கிட்டத்தட்ட அரசாங்கம் இல்லாட்டி அரச பிரிவு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமா இது வந்து மாறி இருக்கு. மனித உரிமைகள் ஆணைக்குழு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிறை கூடத்துக்கு போயிருந்ததாம். ஒரு கிழமைக்கு பிறகு அந்த இடத்துக்கு போய் நேரடியாக பார்த்துருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காலகட்டம் வரைக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து சலை எப்படி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்லையும் அவருடைய நிலைமை வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் போய் பார்த்துருக்காங்க. CIDயில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்துக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு போய் பார்த்துருக்கு. ஆனால் அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி விசேடம் அனுப்பப்பட்ட குழு கிடையாது. பாதாள குழு உறுப்பினர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களையும் நாங்கள் பார்க்கறது வளமையானதுன்னு சொல்லி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் நிமல் புஞ்சிகேவா வந்து சில ஊடகங்களுக்கு இன்னைக்கு குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அப்படி போன சந்தர்ப்பத்தில் சில குறைபாடுகள் அந்த சிறை கூடத்தில் இருந்தது என்றதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா. அது வந்து காற்றோட்டம் கிடையாது என்றது. சிறைக்கூடத்தில் வந்து ஏசி போட்டு இல்லாட்டி வசதியாக 4-5 ஜன்னல் போட்டு சிறைக்கூடம் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. அதுவும் சாதாரணமான சிறைச்சாலையும் கிடையாது. CIDக்குள்ள இருக்கிற ஒரு சிறைக்கூடம் எப்படி இருக்கும் என்றதை வந்து நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்களா, அங்கே வந்து போதுமான காற்றோட்டம் கிடையாது, இந்த பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. சலைவுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது, அங்கே இருக்கிற எல்லா தடுப்பு காவலில் இருக்கிற நபர்களும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு பிரச்சனையா இது இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்களாம். இதை தவிர சித்திரவதை நடந்தது என்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் சலை வந்து அதிகாரிகளுக்கு குறிப்பிடவே இல்லை. இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்து இன்னும்
பெருசுபடுத்தப்பட்டிருந்தது. இப்போ இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் அன்றைக்கு போய் விசாரிச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு சித்திரவதை நடந்ததுன்றதை பற்றி எந்த ஒரு கருத்தையுமே சலை சொல்லாமல் இருந்திருக்கிறார். இப்போ கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயண தடை விதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் சாப்பிடாம இருக்கிறார், உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது, அவருடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்டது என்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் நோக்கம்தான் என்றதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய இந்த விசாரணையும் எங்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்துது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இன்னைக்கு சிஐடி அதிகாரிகள் கூப்பிட்டு விசாரிக்க பட்டிருக்கிறாங்க. எந்த சிஐடி சலைவை விசாரிச்சு கொண்டிருக்கோ அந்த சிஐடி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கூப்பிட்டு ஒரு விசாரணை நடத்தி இருக்கு. சலைவினுடைய மனைவி மனோரியம் சிஐடிக்கு போயிருக்கிறாங்க, மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு போயிருக்கிறாங்க. அவர்களுடைய முறைப்பாட்டுக்கு அமைய அதை பற்றின சில விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இது நேரம் சலைவினுடைய மனைவி இன்றைக்கும் அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. வெளியில வளமையா மீடியாவுக்கு வாய்ஸ் கார்டு கொடுக்கிறது வளமையானது. ஆனால் இன்றைக்கு மகனும் மனைவியும் போயிருக்கிறாங்க. மீடியா கேள்வி கேட்டாலும் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறி போனதையும் பார்க்க முடிஞ்சது. சலையில மனைவி மனோரி அமெரிக்க தூதரகத்திலேயும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலேயும் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாங்களாம். இந்த காலம் விசித்திரமானது என்றதை உறுதிப்படுத்துகிற இன்னும் ஒரு சம்பவம் தான் இது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போன சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி வெளிநாட்டு தூதரகங்களில் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களில் போய் முறைப்பாடுகளை பதிவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி காலில் விழாத குறையா கெஞ்சின காலகட்டத்தில் இதே சலை ராணுவ புலனாய்வு பிரிவுடைய தலைவர் பணிப்பாளர், அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் பணிப்பாளர் என்ற பதவியில் இருந்த காலகட்டத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சித்திரவதை சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கும். அன்றைக்கு அவங்களோட குடும்பத்துக்கு எப்படியான ஒரு நிலைமை உருவாச்சோ இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் சலைவினுடைய குடும்பத்துக்கும் உருவாகி இருக்கு. இதுலையும் சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறது தவிர எங்களுக்கு இதுல திருப்திப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ இல்லாட்டி கவலைப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. சலையிட மனைவி அமெரிக்க தூதரகத்தில் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார். இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்களா. இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, விமல் வீரவங்ச உதயகம்மன் பில மாதிரியான நபர்கள் அந்நிய சக்தியே வெளியேறு என்று சொல்லி சலையிட மனைவியை பார்த்தும் ஒரு கோஷம் எழுப்ப போறாங்களான்றது என்ன சொன்னா, அண்டைய காலகட்டத்தில் நாங்கள் வெளிநாடுகளை தூதரகங்களை நம்பி கேட்ட சந்தர்ப்பத்தில் அதே மாதிரியான கோஷம் இருந்தது. வெளிநாடுகள் எப்படி தலையிட முடியும், நீங்க எங்கள்கிட்ட தானே கேட்கணும், அமெரிக்க தூதரகத்தில் போறதுல என்ன பிரயோசனம் இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்ட நபர்கள் இன்னைக்கு சலைவுக்காக குரல் கொடுக்கிறோம் சொல்ற விமல் வீரவங்ச உதயகம்மன் பிள்ளை சரத் வீரசேகர மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்ற ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல நாளைக்கு நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.